என் தமிழ்நாடு செய்திகளுக்காக பிரியா பிரின்ஸ். என் தமிழ்நாடு. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெற உள்ளது. இதற்காக இன்று மதுரை வருகை தந்த அழகருக்கு எதிர் சேவை என்னும் வைபோகம் நடைபெற்றது. பட்டு ஆடை உடுத்தி கையில் வேல்கம்புடன் கள்ளழகர் வேடம் கொண்டு அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி அழகர் நேற்று புறப்பட்டார். தங்க பல்லக்கில் பக்தர்கள் புடைசூழ மதுரை வந்த கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கையில் விளக்கேற்றி பக்தர்கள் அழகருக்கு வரவேற்பு கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து மதுரையின் பல்வேறு பகுதிகளில் எழுந்தருளும் கள்ளழகர் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோயிலை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு நள்ளிரவு திருமஞ்சனம் நடக்க உள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை காலை ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றுக்கு புறப்படும் கள்ளழகர் காலை 6:15 மணிக்கு மேல் 7 மணிக்குள் வைகை ஆற்றில் இறங்குகிறார். இந்த திருவிழாவில் சுமார் 5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், காவல்துறை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் பெருமாளை பார்க்குறதுக்கு உதவி தந்திருக்க அனைவருக்கும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுருக்கிறோம். வாட்டர் பாயிண்ட்ஸ், டாய்லெட்ஸ் எல்லாம் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்கக்கூடிய இடத்துல அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து சிறப்பாக காவல்துறை மூலியமாக பண்ணியிருக்கிறோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு அழகர் பெருமாளை கொடுக்கக்கூடிய காட்சி நல்ல சிறப்பாக அவருடைய அருள் பெற்றுட்டே இருக்கிறார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெற உள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் அருண்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். மதுரை சித்திரை திருவிழா கடந்த 12 நாட்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் நாளான அன்று மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 12 நாட்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 9ஆம் நாளான அன்று மீனாட்சி அம்மன் சுந்தரேசருக்கு திருக்கல்யாணமும், அதே போல 10ஆம் நாள் அன்று வைபவமும் நடைபெற்று வருகிறது. அது 10ஆம் நாள் அன்று தேர் திருவிழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கள்ளழகர் ஆத்திரமிழவு நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக கள்ளழகர்கள் நேற்று மாலை கள்ளழகர் கோவிலிருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார். மதுரை நோக்கி பயணப்பட்டு கடந்த 2 நாட்களாக பயணப்பட்டு நாளை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வைகை ஆற்றில் இறங்கி மக்களுக்கு அருள் பாவிக்க இருக்கிறார். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தற்போது குவி இருக்கிறார்கள். இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் குறைந்தது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இது அடிப்படையில் பார்க்கும்போது அடிப்படை வசதியான குடிநீர் உள்ளிட்ட பிரச்சனைகளையும், அதே போல இருப்பிடம் தங்குவதற்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளும் செய்யப்பட்டுள்ளன. கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வீர ராகவராவ் தெரிவித்திருக்கிறார். அதே போல காவல்துறை வட்டாரத்தில் காவல் ஆணையர் சைலஷ்குமார் யாதவ் தலைமையிலான காவல்துறையினர் 2500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து சீரமைப்பு பணிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாளை மட்டும் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் போது 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஏற்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தீயணைப்பு படைவர்களும் அதே போல 108 ஆம்புலன்ஸ் வசதிகளும் செய்யப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இதற்காக போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் மற்ற மாவட்டத்தில் வருவதற்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய சிறப்பு ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது. கள்ளர் வைகை ஆற்றிலிருந்து முடித்துவிட்டு தொடர்ந்து அவருடைய கட்டளைக்கு தொடர்ந்து செல்வதாகவும் தெரிவிக்கிறது. இதோடு இந்த ஆண்டிற்கான சிறப்பு ஏற்பாடு செய்து முடிவு கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிபரப்பு அருள். நெல்லை சங்கரன் கோவிலில் 20 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகிப்பதை கண்டித்தும் தாமிரபரணியிலிருந்து தனியார் குளிர்பான நிறுவனத்திற்கு வழங்கும் நீரை ரத்து செய்ய கோரியும் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளிலும் 20 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அன்றாட தேவைக்கு அதிக விலை கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் முறையாக குடிநீர் வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது காவல்துறையினர் நுழைவாயிலை அடைத்ததால் நகராட்சி அலுவலகம் முன்பாக அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரசு அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
எங்கள் மாவட்டத்திலேயே உற்பத்தியாகி வரக்கூடிய தாமிரபரணி தண்ணீர் எங்களுடைய பகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி அந்த கொக்கோகோலா பெப்சி போன்ற கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமத்தை, தண்ணீர் கொடுக்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்தாலே ஒரு 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3000 கிராம மக்களுக்கு தடை இல்லாமல் அனைத்து பகுதி மக்களுக்கு சிறப்பான முறையில் தண்ணீர் கிடைக்கும். தண்ணி எப்படியும் ஒரு 4 நாளைக்கு ஒருக்கானாலும் 1 மணி நேரம் வரணும். தண்ணி இல்லாம எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பைப்புகள்ல அடிக்க முடியல, பிள்ளைகளுக்கு உப்பு தண்ணியை கூட குடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 நாளைக்கு ஒருக்கா 1 மணி நேரம் விட சொல்லுங்க. இப்ப தண்ணிக்காக நாங்க நகராட்சி தேடி வந்திருக்கோம். அவங்க இன்னும் தண்ணி திறந்து விடாம ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காங்க. சென்னை திருவொற்றியூரில் கோயில் நிலம் தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 13 வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அமைச்சர் ஜெயக்குமார் என்டிஓ குப்பம் மீனவர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு திருவொற்றியூர் குப்பம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இருதரப்பு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் தப்பி ஓடிவிட்டனர். திருவொற்றியூர் குப்பத்தில் நிலவும் பதற்றத்தால் ஆண்களும் பெண்களும் வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் தங்கியுள்ளனர். பதற்றத்தை தணிக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதான் இந்த இடத்த ஏன் கேட்குறீங்க? நான் கொடுத்தேன். நான் என்னோட பிஸ்டேஜி. நீ ஊரே எனக்கு தெரியாது, என்னன்னு எனக்கு தெரியாது. நான் கொடுத்தது தான் பிஸ்டேஜ். நீ ஊர் நான் அப்பால பட்டுருக்கலாம். ஊர்னா இது வேற இல்லை. அவனு நான் கொடுத்து வந்தேன் அந்த பிஸ்டேஜ். நாங்கள் 1300 பேர்கிட்ட வாழ்கிறோம். அந்த 1300 பேர்கிட்ட வாழ்கிறப்ப எங்கள் மனசு தாங்காத நாங்கள் குத்திக்கிட்டு இன்னும் வரை நாங்கள் போராடி நிற்கிறோம். அந்த போராட்டத்துக்கு மக்களாக பார்த்து, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டேன். சிவகங்கை தேவக்கோட்டையில் பாஜக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டை சரஸ்வதி வாசக சாலை தெருவை சேர்ந்த பாஜக பிரமுகரான முத்துராமன் என்பவரது வீட்டில் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றுள்ளனர். இதில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் மட்டும் சேதமடைந்தன. இதுகுறித்து முத்துராமன் தேவக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றது யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வெப்படை சாமங்காடு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் முற்றுகையில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு வழங்கினால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் உறுதியளித்ததால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதேபோல் கல்லங்காட்டு வலசு பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்ட நிலையில் கடையின் பார் திறக்கப்பட்டு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டதை அறிந்து அந்த பகுதி பெண்கள் பாரின் கூரைகளை பிரித்து சேதப்படுத்தினர். புதிய ஜனங்கள் நிறையா இருக்கிற பகுதியில் இந்த கடையை திறந்துருக்காங்க. இது பொதுமக்கள் பெண்கள் எல்லாம் இந்த வழியாக போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிற சூழ்நிலை இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இந்த கடையை மூட சொல்லி இந்த பகுதி மக்களை திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினரும் சேர்ந்து இந்த முற்றுகை போராட்டம் இப்போ நடத்திட்டு இருக்கோம். அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயம்கொண்டம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டு குருவாலப்பர் கோவில் அருகே கடையை அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த பிச்சனூர், பொக்கரணை, பூவாய்க்குளம் உள்ளிட்ட 7 கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சோழ கங்கம் ஏரியில் மதுக்கடை திறக்கிறார்கள். அதை கண்டித்துதான் நாங்கள் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த கடையானது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு திறக்கக்கூடாது என்பதுதான் இந்த கிராம மக்களின் கோரிக்கை. மீண்டும் அவர் திறப்பார்கள் என்றால் நாங்கள் இதைவிட பெரிய போராட்டத்திற்கு தள்ளப்பட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி திறப்பதற்கான வழிகளை ஆய்வு செய்து நாங்கள் பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று தெரியப்படுத்துகிறேன். தேனி அருகே செயல்பட்டு வரும் தனியார் மதுபான பாரை மூடக்கோரி தீச்சட்டி ஏந்தியபடி இந்து எழுச்சி முன்னணியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரவாணி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கொளமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா தொடங்கியுள்ளது. 7 நாட்கள் நடைபெறும் இந்த கோயில் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் கோயிலுக்கு அருகே செயல்பட்டு வரும் தனியார் மதுபாரால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே மதுபாரை மூடக்கோரி இந்த எழுச்சி முன்னணியினர் தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்து மதுபான பாரை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மதுபார் தொடர்ந்து செயல்பட்டால் பொதுமக்களை திரட்டி பார் மீது தாக்குதல் நடத்துவோம் என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்தனர். சென்னை வடபழனியில் தீ விபத்தில் 4 பேரை பலி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அனைவரும் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
சென்னை வடபழனியில் உள்ள 4 மாடி குடியிருப்பு ஒன்றின் கீழ்த்தளத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது குடியிருப்பு வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் பற்றிய தீ குடியிருப்புகளுக்குள் மளமளவென பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு 3 வாகனங்களில் விரைந்து சென்று தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீ விபத்தில் மீனாட்சி, செல்வன், சிறுவன் சஞ்சய், சிறுமி சந்தியா ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் தீ விபத்து நேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 29 குடும்பத்தினர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாநகராட்சி மற்றும் CMDA ஆய்வு செய்த பின்பே மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெம்மக்கோட்டை சித்தி விநாயகர் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டு போட்டியை சார் ஆட்சியர் அமிர்த் தொடங்கி வைத்தார். இதில் சிவகங்கை, விருதுநகர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 720 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. துணிச்சலாக காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் 38 பேர் காயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே கேரளாவில் இருந்து தமிழக எல்லையில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளாவில் இருந்து நெல்லை மாவட்டம் புளியரை வழியாக வரும் வாகனங்களில் மீன், கோழி இறைச்சி கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு கேரள அரசே காரணம் என கூறி புளியரை சோதனைச் சாவடி அருகே திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சோதனைச் சாவடியில் பணியாற்றும் பெண் அதிகாரி லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டிய திமுகவினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அலுவலகத்தையே முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்ட களத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லடைக்குறிச்சி ஆதிவராக பெருமாள் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி நாள்தோறும் கோரதம், கருடன், அனுமான் போன்ற பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ லட்சுமிபதி தாயார்களான பூதேவி, ஸ்ரீதேவி சகிதம் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினர். பின்னர் காலை 8 மணிக்கு பக்தர்கள் திருத்தேரை வடம் குளித்து இழுத்தனர். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலய சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 3வது திவ்ய தேசமாக விளங்கும் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தின் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் சாரங்கபாணி சுவாமி ஸ்ரீதேவி தாயார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். எதிர்பார்த்த அளவு பக்தர்கள் வராததால் தேரினை தள்ள புக்லைன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்றனர். வந்தவாசி பேருந்து நிலையத்தில் ஆசிரியையின் கைப்பையை பிளேடால் கிழித்து 5.5 சவரன் நகையை திருடிய மர்ம நபர் போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் புன்னை கிராமத்தை சேர்ந்த ஆசிரியை மஞ்சுளா இவர் தமது மகள் மற்றும் உறவினர் ஒருவருடன் திருவண்ணாமலை செல்வதற்காக புன்னை பகுதியில் இருந்து பேருந்தில் வந்தவாசி சென்றுள்ளார். அப்போது மஞ்சுளா அணிந்திருந்த செயின் அருந்துள்ளதாக பேருந்தில் இருந்த பெண் கூறியதால் செயினை தமது கைப்பையில் மஞ்சுளா வைத்துள்ளார். இந்த நிலையில் வந்தவாசி பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது மஞ்சுளாவின் கைப்பையை கிழிக்கப்பட்டு அதிலிருந்த செயின் மாயமாகி இருந்துள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பஸ் வருதான்னு பார்க்க போயிட்டு திருப்பியும் வந்து சார் பஸ் வந்தோன்னே திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறணும். ஏறிட்டு டிக்கெட் எடுத்து காசு இருக்கலான்னு பார்த்து போனால் என்னுடைய செயினை காணும். என் பக்கத்தில் ஒரு பொம்பளை தான் உட்காந்துருந்தது. அந்த பொம்பளை தான் பிளேடு போட்டு என்னுடைய செயினை எடுத்துருமான்னு எங்களுக்கு சொன்னேன். அதுக்காக நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்திருக்கேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அனைத்து பள்ளி வாகனங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள வேக கட்டுப்பாட்டு கருவி, வாகனங்களின் தரம் ஆகியவை குறித்து தமிழகம் முழுவதும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் உடுமலைப்பேட்டை மற்றும் மடுத்துக்குளம் பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் தரம் குறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சில வாகனங்களில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் அவற்றை அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட வேலையை 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்த கோரி கருங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம் ஒன்றியத்தில் 31 ஊராட்சிகள் உள்ளன. இந்த நிலையில் கருங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அந்த பகுதி பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்த வேண்டும், வாரம் ஒருமுறை சம்பளத்தை முறையாக வழங்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாகுபாடின்றி ஒரே நிறத்தில் பணி அட்டை வழங்க வேண்டும் எனவும் பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். திருநெல்வேலியில் விடுப்பை ரத்து செய்த போக்குவரத்து கழக கிளை மேலாளரை கண்டித்து கழுதையில் மனு அளிக்கும் நூதன போராட்டம் நடந்தது. வண்ணாரப்பேட்டை புறவழிச்சாலையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி 2 தொழிலாளர்கள் கிளை மேலாளரிடம் மனு அளித்தனர். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கான அனுமதிக்கப்பட்ட விடுப்பை கிளை மேலாளர் ரத்து செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் கழுதையை கிளை மேலாளராக சித்தரித்து அதனிடம் மனு அளிக்கும் போராட்டத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டனர். அனுமதிக்கப்பட்ட விடுமுறை விண்ணப்பத்தை ஆப்ஷன் செய்து அவருடைய சம்பளத்தை பிடித்தம் செய்துள்ளார். நாங்கள் தொழிற்சங்கம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் சம்பளத்தை தீர்ப்பு தர மறுத்துவிட்டார். ஆகையால் தொழிற்சங்க தலைவர்களை கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நடவடிக்கையாக இருக்கக்கூடிய கிளை மேலாளர் அழகர்சாமியை கண்டித்து இன்று அவர் கொடுத்த விடுமுறை விண்ணப்பத்தை அவர் யார் இந்த விடுமுறை விண்ணப்பத்தை தின்றுவிட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆகையால் இன்று கழுதையை வைத்துக் கொண்டு இந்த விடுமுறை விண்ணப்பத்தை கழுதையிடம் கொடுக்கும் போராட்டத்தை CIT தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தென்காசியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை 2 சவரன் நகைக்காக கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசி ரயில்வே குடியிருப்பு பகுதியில் வசிப்பவர் சுடலை. தென்காசி ரயில் நிலையத்தில் பணியாற்றும் இவர் வழக்கம் போல் இன்று பணிக்கு சென்றார். வீட்டில் சுடலைமாயின் தாய் லக்ஷ்மி மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது பின்வாசல் வழியாக நுழைந்த மர்ம நபர்கள் லக்ஷ்மியின் கழுத்தை அறுத்து அவர் அணிந்திருந்த 2 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் பலான்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.